வணக்கம் நண்பர்களே. நம்ம உடம்பு எப்போதுமே நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. ஆனா அதை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். புற்றுநோய் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே பயம் வருது. ஆனா இதை நம்ம ஆரம்பத்த ஸ்டேஜ்லயே, அதாவது ஏர்லி ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சா குணமாக வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. இந்த வீடியோல புற்றுநோய் வரும் 6 முக்கிய ஆரம்ப அறிகுறிகளை தான் பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க கவனமா இருங்க. ஸோ கவனமா இந்த ஒரு வீடியோவை பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும். முதல் அறிகுறியை பார்த்தரலாம். காரணமே இல்லாம திடீர்னு உடல் எடை குறைவாக இருக்கும். நீங்க டயட் பண்ணல, எக்ஸசைஸ் பண்ணல, ஆனா வெயிட் குறையுதா? இது சாதாரணம் இல்லைங்க. இது பாடியில ரொம்ப சீரியஸ் பிரச்சனையா இருக்குதுன்னு சிக்னல் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணணும். கேன்சரோடைய ஆரம்ப ஸ்டேஜில் இந்த சிம்டம்ஸ் தான் முதல்ல வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு டயட்டும் இல்லாமல், எந்த ஒரு உடல் எக்ஸசைஸுமே செய்யாமல் திடீர்னு உடல் எடை குறையுது அப்படின்னா உங்கள் உடலில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுதுன்னு அர்த்தம். ஸோ உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இரண்டாவது அறிகுறி என்னன்னா, நீண்ட நாட்களாக சரியாக ஆகாத ஒரு காயம், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த காயம் விரைவில் ஆறவே ஆறாது. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஊன்ட்டு சொல்லுவோம். அந்த ஊண்டு இருக்குல்ல, அந்த புண், அது 2 இல்லைன்னா 3 வாரம் ஆகியும் இன்னும் அது ஆறாமல் ஹீல் ஆகாமல் உங்கள் உடம்புல அப்படியே இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்கின் கேன்சர் அல்லது ஓரல் கேன்சரோட சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதையும் கவனிக்கணும். முக்கியமாக ஸ்மோக்கர்ஸ் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது புகைப்பிடிப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இது அசால்ட்டாக வரும். இந்த மாதிரியான ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மலாகவே நம்மளுக்கு ஏதோ ஒரு காயம், இப்போ கத்தியே நம்ம கையை கிழிச்சிருச்சு அப்படின்னா அந்த காயம் ஒரு வாரத்திலே சரியாயிடும். நம்ம உடம்பே நம்மளை சரிப்படுத்து. நீங்கள் எந்த ஒரு ஆயில்மெண்ட்டு, எந்த ஒரு மருந்தோ மாத்திரை எதுவுமே எடுக்காமலே நார்மலாக ஒரு வாரத்தில் ஆறிடும். ஸோ அப்படி ஆறாமல் 3 வாரம் 4 வாரம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ அப்பொழுதும் நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கணும். அடுத்து மூன்றாவது சிம்டம்ஸ் அறிகுறி என்னென்னா, தொடர்ந்து சோர்வு ஏற்பட்டுட்டே இருக்கும். ஸோ உடல் ரொம்ப சோர்வாகவே இருக்கும். சிறிது வேலை பண்ணால் கூட உடம்பு ரொம்ப டயர்டாகும். ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு தோணிக்கிட்டே இருக்கும். உங்கள் உடம்புல ஒரு எனர்ஜியே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய பிளட்டில் பிரச்சனை இருக்குது. ஸோ பிளட் கேன்சராக இருக்கிறதுக்கான அறிகுறி தான் இது. தொடர்ந்து சோர்வை ஏற்படுத்துச்சுன்னா பிளட் கேன்சராக இருக்கலாம். ஸோ மற்ற கேன்சர் டைப் எல்லாமே நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் சிக்னல் கொடுக்கும். ஆனால் அந்த பிளட் கேன்சருக்கு மட்டும் உடம்பு டயர்டாகிறது மட்டும்தான் சிம்டம்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும். ஸோ உடம்பு எப்போல்லாம் சோர்வு ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட போயிட்டு அட்வைஸ் வாங்குறது ரொம்ப நல்லது. அடுத்து 4வது அறிகுறிகள் பார்த்தரலாம். உடம்புல லும்ப் அல்லது ஸ்வெல்லிங், அது மாதிரி ஒரு வீக்கமாக உங்கள் உடம்புல எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, முக்கியமாக சிலருக்கு மார்பகத்தில் வரும் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ மார்பகத்தில் எங்கேயாவது கட்டியிருக்கா, உங்களுடைய கழுத்து பகுதியில் ஏதாவது கட்டியிருக்கா, அண்டர் ஆர்ம்ஸ் அங்கே ஏதாவது கட்டிகள் இருக்கா. ஸோ நம்ம கூச்சப்படவே வேண்டிய விஷயம் இல்லை. நீங்கள் அவ்வப்போது நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ உங்களோட உடலை நீங்கள் தான் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ எந்த இடங்களெல்லாம் கட்டி மாறி தோன்றுதோ, ஸோ நீங்கள் உடனே உங்களுடைய மருத்துவரை அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு லும்பு மாதிரி ஃபீல் ஆச்சுனாவே அதை நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ பெயின் இருந்தாலும் சரி, பெயின் இல்லைனாலும் சரி, நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி கட்டிகள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கேன்சருக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து 5வது, நீண்ட நாளாக இருமல் இருந்துச்சுனாலோ, இல்லை உங்கள் வாய்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தாலோ, அது தொண்டை ரிலேட்டடாக வரக்கூடிய லங்ஸ் கேன்சருக்கு தான் நம்ம சொல்கிறோம்.
ஸோ லங்ஸ் கேன்சர் மற்றும் த்ரோட் கேன்சருடைய சிம்டம்ஸாக இது இருக்கலாம். ஸோ 3 வாரத்துக்கு மேலே இருமல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவரை அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து லங்ஸ் அண்ட் த்ரோட் கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி திடீர்னு உங்கள் வாய்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சாலும் அதுவும் இந்த 2 கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கலாம். முக்கியமாக பர்டிகுலராக இது யாருக்கு ஏற்படும்னா ஸ்மோக்கர்ஸ், அவங்களுக்கு இது சீரியஸாக கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி புகைப்பிடிக்கிறதுனால அந்த புகைப்பிடிக்கிறதுனால கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க உடனே மருத்துவரை பார்க்குறது ரொம்ப நல்லது. ஆரம்பத்திலே நம்ம பார்த்துட்டோம்னா க்யூர் பண்ணிடலாம். ஸோ ஆரம்பத்தில் பார்க்காம அது ரொம்ப. அடுத்து 6வது அறிகுறியை பார்க்கலாம். மலம் அல்லது சிறுநீரில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு தென்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக அதை புறக்கணிக்காதீர்கள். உடனே மருத்துவர் அணுகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மலம் மற்றும் சிறுநீரில் வந்து ரத்தம் கலந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தென்பட்டுச்சுன்னா அது வந்து கேன்சருக்கான ஒரு அறிகுறி. இது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு அறிகுறி. இதை வந்து என்ன சொல்லுவோம்னா கோலன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மோஷன் போகிறீங்களா, அந்த மோஷனில் வரக்கூடிய அந்த கோலன் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து சிறுநீர் பையில் வரக்கூடிய சிறுநீரில் வந்து ரத்தம் கலந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து சிறுநீரில் ஏற்படக்கூடிய கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் டாக்டரை அணுகிறது ரொம்ப நல்லது. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கேன்சர் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சிலது வந்து கேன்சர். ஸோ இந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுகிறது ரொம்ப நல்லது. இதுக்கு இந்த அறிகுறிகள் வராமல் நம்ம உடலை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வருமுன் காப்போம். நம்மளுக்கு கேன்சர் வராமல் நம்ம உடலை எப்படி பாதுகாக்கணும் அதுக்கான சில டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து நீங்கள் ஹெல்த்தியான டயட்டை வந்து எடுக்கணும். அடுத்து வந்து ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும். அது புகைப்பிடிக்கிறது, மது குடிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ரெகுலராக உங்களுடைய உடலை 6 மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லைன்னா 1 வருஷத்துக்கு ஒரு டைமோ உங்கள் உடலை ஃபுல்லாக நீங்கள் மெடிக்கல் செக்கப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லியும் வந்து என்ன பண்ணணும், உடலுக்கு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ வந்து டெய்லி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதனால உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து நல்லா கண்ட்ரோலில் இருக்க ஆரம்பிக்கும். மூச்சு பயிற்சி, யோகா இல்லைன்னா நடைப்பயிற்சி இந்த மாதிரியான ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் வந்து உங்கள் உடலுக்கு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உணவு பழக்கங்கள் வந்து நிறைய காய்கறிகள், தண்ணி இந்த மாதிரி. அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டை முழுமையாக தவிர்த்துருங்க. எண்ணெயில் பொரிச்சது வறுத்த உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே நீங்கள் புற்றுநோய் வர்றதுக்கான ரிஸ்க்கை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இந்த ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.